தமிழ் மிட் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட பேசுறதுக்காக இன்னைக்கு நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நந்தா. வணக்கம் அபி. அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் தொகுத்து வழங்க போகிறோம். வழக்கம் போல் பார்லிமெண்ட்டில் நடந்த ஒரு சம்பவம். பார்லிமெண்ட்டில் என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அது மாதிரியான அருவருக்கத்தக்க ஒரு சில பேச்சுக்கள் தான் ஒரு சில தினங்களுக்கு முன்பு நடந்தது. இப்படியும் கூட எம்பிஸ் பேசுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அனுராக் தாக்கூர் அவர்கள் பேசின பேச்சு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுல இந்தியா கூட்டணி உறுதியாக இருக்குது, அதை எப்படியும் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல நாங்கள் முடிவாக இருக்கோம், நாங்கள் அதை அந்த விஷயத்தை நாங்கள் விட போகிறது இல்லை அப்படின்ட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசினதுக்கு அனுராக் தாக்கூர் ஒரு எதிர்வினையாற்றியிருக்காரு. இந்திய நாடாளுமன்றம் மக்களவை இதில் மக்களவை மாநிலங்களவை இதில் பார்த்தா விவாதங்கள் அப்படின்னா காரசாரமான விவாதங்கள், இந்த மயிர்கூச்செறி விவாதங்கள், கொள்கை விளக்கங்கள் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு. சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்திலேருந்தே ஏகப்பட்ட விவாதங்கள்லாம் நடந்திருக்கு. பெரிய பெரிய மேதைகள், அறிஞர்கள், உலக நாடுகள் போற்றக்கூடிய தலைவர்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி விவாதங்கள் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு இந்தியா அப்படின்னு சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட ஐயா திரு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் அரசியல் சாசனத்தை ஏற்ற பண்ணி கொடுக்கப்பட்ட போது அதுக்கு பிறகு டிராஃப்டிங் கமிட்டியில் வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சட்டத்தையும் அவர் முன்மொழிஞ்சு அதெல்லாம் பண்ணி அந்த சரத்துக்களை படித்து எல்லாம் பண்ணும்போது நேரு நடத்தின விவாதங்களாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட அறிஞர்கள்லாம் இருந்திருக்காங்க. அதை தாண்டி நிறைய அறிஞர்கள் இதுவும் இருந்திருக்கு. தமிழ்நாட்டிலேருந்து சொல்லணும்னா குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படின்னோம்னா திரு அண்ணா அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர் போன உடனே டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவருடைய விவாதங்களாக இருக்கட்டும், அவர் மொழி வாரி மாநிலங்களுடைய முக்கியத்துவம் கேட்டோன்னா அதை எடுத்து மற்ற மாநிலங்கள் மேற்கோள் காட்டி பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் மக்களவையில் மாநிலங்களோட கர்ஜித்த குரல் ஐயா வைகோ அவர்களோடது. ராஜீவ்காந்தியே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு மிரட்டுற அளவுக்கு மிரட்டக்கூடிய ஆள் அவர். திருச்சி சிவா, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சில விஷயங்கள் கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது ஏற்புடையது இல்லாமல் வந்திருக்கும். அமல் நடக்கும், கிழிச்சு போடுவாங்க, இப்போ ஃபைல்ஸை சட்டத்தை கிழிச்சு போடுவாங்க, இந்த மாதிரில இருக்கும். அந்த வெல் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்வாங்க, அந்த சபாநாயகர் இருக்கையை சுற்றி அங்கெல்லாம் நடக்கும். ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாடாளுமன்ற ஜனநாயகம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு கீழான நிலைக்கு போச்சு அப்படின்னா பாஜகவுடைய ஆட்சியில் மட்டும்தான். இவ்வளோ என்ன சொல்கிறது அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட சம்பவங்கள்லாம் நடைபெற்றிருக்கும். எதிர்கட்சியை பேச விட மாட்டாங்க, பேசினா கேமரா இது பண்ணிடுவாங்க, மைக் ஆஃப் பண்ணுவாங்க, மொத்தமாக குண்டு கட்டா தூக்கி வெளியே தூக்கி போடுறது, சஸ்பெண்ட் பண்ணுறது. இந்திய நாடாளுமன்றத்தின் மேலே, அந்த பார்லிமெண்ட் கட்டடத்து மேலே 2 முறை தாக்குதல் நடந்துச்சு. ஒன்று 2004 பிப்ரவரின்னு நினைக்கிறேன், வருடம் கொஞ்சம் முன்ன இருக்கலாம், வாஜ்பாய் பிரதமராக இருந்த அந்த ஆட்சி காலத்தில் தான் அந்த அட்டாக் நடந்துச்சு. அது வெளியே நடந்துச்சு, கேட்டில் நடந்துச்சு. ஆனால் இதே மோடியோட 2வது ஆட்சியில் தான் பார்லிமெண்ட்டு உள்ளேயே ஒரு செக்யூரிட்டி பிரீச் நடந்துச்சு. அவ்வளோ மோசமாக நடந்துச்சு. பட் அவங்களையும் டார்ச்சர்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி பேச்சுக்களில் எந்தளவுக்கு போச்சு அப்படின்னா பாஜகவுடைய ஆட்கள் எல்லாமே அப்படி தான் பேசுவாங்க. போன முறை கூட ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு எம்பி, பாஜகவை சேர்ந்த ஒரு மினிஸ்டர் ஒரு எம்பி அவ்வளோ தரக்குறைவாக பேசுவார். தீவிரவாதி, நீ வன்முறையான, அவ்வளோ கேவலமாக அவ்வளோ அருவருக்கத்தக்க வகையில் பேசியிருப்பார். விளைவு அவருக்கு கூட நிற்க வேண்டிய பகுஜன் சமாஜ் கட்சி அவர் கட்சி விட்டு நீக்கி போச்சு. பேச்சு வாங்கினது தானே அவர். அதனால தான் நீ பேச்சு வாங்கிட்டு எதிர்வினை ஆற்றுங்க அப்படின்னு சொன்னோடனே இல்லை அப்படின்ட்டுன்னு அவருக்கு ராகுல் காந்தி துணைன்றாரு. இப்போது சீட்டும் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் போக அடுத்த எல்லைக்கு அனுராக் தாக்கூர். இந்த அனுராக் தாக்கூருக்கு தமிழ்நாட்டில் எதுவும் பூர்வீகம் இருக்கா, இல்லை தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றை யாரும் அவங்க சொல்லிக் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா 2001, 2016 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைவர்களையோ திமுகவையோ தரக்குறைவாக பேசுனா அவங்களுக்கு அமைச்சர் பதவி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த மியூசிக்கல் சேர் விடுவாங்களா, அந்த மாதிரி மியூசிக் போட்டுக்கிட்டு அப்படி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அமைச்சர்கள் தான் அமைச்சராக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, நைட்டு தூங்கி எந்திரிக்கும் போது காலைல அவர் அமைச்சராக இல்லைன்னு அவருக்கு தெரியாது, அவருக்கே தெரியாது அவர் அமைச்சராக இல்லைன்னு. வெளியே பார்ப்பார், பார்த்தா வாசலுக்கு வாசல் 2 பக்கமும் சென்ட்ரு நின்னான்னா நம்ம அமைச்சர் அப்படின்னு ஒத்துக்குவாங்க.
ஒன்றும் இல்லை, திரு கேபி முனுசாமி அவர்கள் அவர் வந்து அமைச்சராக ஆக்க போகிறாரு. கவர்னர் மாளிகையில் பதவி ஏற்றுட்டு அவர் கொடுக்கப்பட்டிருக்க அமைச்சர் இல்லத்துக்கு தான் போகிறார். கவர்னர் மாளிகையிலேருந்து பதவி ஏற்று வீட்டுக்கு போகிறார். போகிறதுக்குள்ளே அமைச்சர் வந்து அவர் நிற்கிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். இப்படி வந்து கலைஞரை வந்து சக்கர நாற்காலி அப்படின்னு சொல்லி இழிவுபடுத்தி பேசியதற்காக அமைச்சர் பதவி என்ற வெகுமதியை பெற்றவர் தான் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர். இந்த நாகரிக பாரம்பரியம் இப்போ அங்கேயும் போயிடுச்சு. உடனே பாஜகவுக்கு நல்ல பாரம்பரியமாக இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க, அவங்களுக்கும் பாரம்பரியம் இதை விட மோசமாக தான் இருந்துச்சு. பட் ஏன் இப்போ இதை சொல்கிறேன்னா, அனுராக் தாக்கூர் அமைச்சராக இருந்தார், இந்த வாட்டி அமைச்சரவையில் இடம் கொடுக்கல, பவர் ஃபீஸை பிடிங்கிட்டாங்க. அதனால் எஜமானனுக்கு விசுவாசத்தை காட்டணுமேங்கிறதுக்காக இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசியிருக்காங்க. இடஒதுக்கீட்டை பற்றி கேட்குறீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு, உனக்கே சாதி பேர் தெரியாது, நீ எல்லாம் சாதியை பற்றி சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து எவ்வளோ ஒரு இழிவான ஒரு பேச்சு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அந்த காரணத்தை அவர் சொல்கிறாரு அப்படின்னா, ராகுல் காந்தி யார் அப்படின்னா ராஜீவ் காந்தி சோனியா காந்தி அவர்களுடைய மகன். சோனியா காந்தி வந்து ஒரு இட்டாலியை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு பிறப்பால் கிறிஸ்துவர். அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, ராஜீவ் காந்தி கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின்படி ஒரு இந்திய குடிமகனை கல்யாணம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இந்திய பிரஜை ஆயிடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்க இந்தியன் சிட்டிசன். பாஜக வந்து அவங்கள இத்தாலி ஐடின்னு எலெக்ஷனுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி இப்போ அவங்க வந்து ஒரு கிறிஸ்டியன். ராஜீவ் காந்தி வச்சு டிஃபைன் பண்ணலாம் ராகுலுடைய சாதியை அப்படின்னு யோசித்தா, ராஜீவ் காந்தி யார் அப்படின்னா நேருடைய பேர், அம்மையார் இந்திரா அவர்களுடைய இரண்டாவது மகன். அதை தாண்டி சொல்லணும்னா இந்திரா காந்தி ஃபெரோஸ் காந்தியோடைய இரண்டாவது வாரிசு. ஃபெரோஸ் காந்தி ஒரு பார்சி மதத்தை சேர்ந்தவர், இந்திரா காந்தி இந்து மதத்தை சேர்ந்தவர். அப்படிங்கும்போது அங்கேயும் ஒரு இருக்குது. அதனால இப்போது இந்து மதத்துக்குள்ளே சொல்லப்படுற இரண்டு சாதிகள்னால் ஏதோ ஒரு சாதியை வச்சு டிஃபைன் பண்ணிட்டு போயிடலாம். இவங்க வந்து மதமே வேறு வேறையாக இருக்குது. அப்படிங்கும்போது அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கேவலமான டாக்டிக்ஸ் தான். இப்படி பேசினா வாய மூடிடுவாங்க அப்படிங்கிற ஒரு மட்டமான ஸ்ட்ராட்டஜியை தான் அனுராக் தாக்கூர் கையாண்டிருக்கார். தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதே பாஜக தான் இன்றைக்கி சாதி பேர் தெரியாத நீ கேட்கலாமான்னு சொன்ன இதே பாஜக தான் அதுக்கு துணை போகிற சொம்பு தூக்கக்கூடிய ஆட்கள் தான். கடந்த கால தேர்தல்களில் ராகுல் காந்தி வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், கவுல் பார்ப்பனன்னு சொல்லி அவரை வந்து அந்த ஒரு பார்ப்பனிய முத்திரை குத்தி அவரை வந்து வெகுஜன மக்கள் கிட்ட டிஃபைம் பண்ண பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் கூட வந்து அரசியல் விமர்சகர், அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு ஒருத்தர் தன்னைத்தானே சொல்லிக்கிட்டு மோடி கிட்ட பேசினேன், அமித்ஷாட்ட பேசினேன், ட்ரம்ப்கிட்ட பேசினேன் எல்லாம் சொல்லிக்கிட்டு ஊரில் இருக்க எல்லாத்து ஜாதியும் பேசிக்கிட்டு இருப்பார். அவரு கூட வந்து ராகுல் காந்தி பேசும்போது கவுல் பார்ப்பனர் அப்படின்னு தான் கோட்டை பண்ணுவார். ஸோ ராகுல் காந்தியை ஏதாவது ஒன்று வச்சு காரணம் பண்ண முடியல, அதனால இதை எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னது தான் அந்த ஸ்ட்ராட்டஜியாக பார்க்குறாங்க. இவர் இப்படி பேசியிருக்காரு, ஓகே, இதுவே தப்பு. ஆனால் அவர் பேசுனது என்ன தப்பு இருக்குன்னு இன்னொரு மனுஷன் கேட்குறாப்புல. அவர் மினிஸ்டர், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர். வளர்த்து விட்டுறதுக்கே அப்படி தானே. இப்போ என்ன பேச முடியும்? எங்கள் கட்சியை சேர்ந்தவங்க தவறாக பேசிட்டாங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல முடியுமா? இதே பார்லிமெண்ட் ஹவுஸில் தேர்தலுக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த திரு செந்தில்குமார், தருமபுரி எம்பியாக இருந்த அன்புமணியை வீழ்த்தி எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட திரு செந்தில்குமார் அவர்கள் பாஜகவுடைய வெற்றி, பாஜக அரசியலை பேசும்போது அதாவது கவு பெல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவர் வந்து அதை கோமுத்ரா மாநிலங்கள், கோமியம் குடிக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் மூடுபடியாக பேசிட்டாரு. பெரிய எதிர்வினை வந்துச்சு. திமுக தலைமை கண்டித்து அடுத்த நாள் பார்லிமெண்ட்டில் அவர் நேரம் கேட்டு நான் பேசுனது தவறுன்னு மன்னிப்பு கேட்டார். இந்த முறை அவருக்கு தேர்தலில் சீட்டே கொடுக்கப்படலை. அவரும் விரும்பலன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி கட்சியும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. அப்படி ஒரு கட்சி நடத்தணும். நீங்கள் தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே. இதே சோனியா காந்தியை பிரதமர் மோடி கடந்த காலங்களில் என்ன பேசியிருக்காரு? இத்தாலிக்கா குத்து இத்தாலியோட நாய் அப்படின்னு தான் சோனியா காந்தியை பேசினார். அவருடைய வழித்தொடர்கள் வேறு எப்படி இருப்பாங்க? இப்படி தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் பேசுகிறது என்னவா இருக்குன்னா, போகிற இடத்துலலாம் நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள் ஜாதி என்னன்னு நீங்கள் அவங்கள கேட்குறீங்க, இவங்கள கேட்குறீங்க, மற்றவங்களெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, உங்களை கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு வேற அதை நியாயப்படுத்துகிறார். அவர் வந்து எங்கேயுமே போய் ராகுல் காந்தி வந்து உங்கள் சாதி என்ன அப்படின்னு வெளிப்படையாக கேட்டு இது பண்ணாரான்னு தெரியல. ஃபஸ்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா,
அவர் ஏன் கேட்குறாரு அப்படின்னா, இங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரதித்துவம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் சொல்கிறார். சென்ட்ரல் மினிஸ்ட்ரியில் கேபினெட் செக்ரட்டரிஸ் இருக்காங்க, எத்தனை பேர் ஓபிசி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் சொல்லப்போனால் வருஷம் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு முன்னாடி, பட்ஜெட் தயாரிப்புக்கு முன்னாடி அல்வா கிண்டும் செரிமனின்னு ஒன்று ஆங்கில ஆட்சி காலத்தில் வந்து இருக்குது. இந்த முறை அம்மையார் வழக்கம் போல் அல்வா கிண்டுனாங்க. வழக்கமாக அம்மையார் அல்வா கிண்டுறது தான். அது வந்து லிட்ரலாக அல்வா கிண்டுற செரிமனியில் அம்மையார் உடன் நின்றவர்களில் ஒரே ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர், ஒரே ஒரு சிறுபான்மையினர். மீதியெல்லாம் வந்து உயர் வகுப்புன்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதில் பின்னாடி ஒர்க் பண்ண 20 பேர் அந்த ஃபோட்டோலேயே வரலன்னு வந்து ராகுல் காந்தி வேற மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து அப்போ பாதிக்கப்பட்டிருக்கான், உனக்கு கிடைக்கல. 1991 அது 89 யூபி சிங் ஆட்சியில் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படுது, மண்டல் கமிஷன் பரிந்துரை ஏற்கிறாங்க. நீங்கள் வந்து அதை கலவரமாக மாற்றுறீங்க, தீக்குளிப்பு நாடகம்லாம் நடத்தி கடைசியில் நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் உடனே இன்றைக்கி மோடியுடைய 10% இருக்குல்ல, அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நரசிம்மராவ். சுப்ரீம் கோர்ட்டு கேஸ் போகுது, இந்திரா சாகனி வழக்கு, ஓபிசி இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு ரெண்டுத்துக்கும் சேர்த்து, ரெண்டுத்தையும் சேலஞ்ச் பண்ணியும் ரெண்டுத்தையும் ஆதரிச்சும் போகுது. சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு இந்திரா சாகனி வழக்கில் என்ன பண்ணுச்சு, 10% பார்ப்பனர்களுக்கு கொடுக்குறது, அதாவது உயர்சாதி முன்னேறிய வகுப்பினருக்கு கொடுக்க முடியாது, அதெல்லாம் கிடையாது, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, தூக்கிட்டு போ அப்படின்னு அதை தூக்கி கடாசிட்டு ஓபிசி இடஒதுக்கீடு செல்லும்னு சொன்னாங்க. 2004 பிறகு தான் நடைமுறைக்கே வந்துச்சு. 92 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து 2004 தான் நடைமுறைக்கே வந்துச்சு இடஒதுக்கீடு. ஆனால் இன்னைக்கு கணக்கின்படி 22 விழுக்காடு இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும், 15 விழுக்காடு பட்டியலின மக்களுக்கு கொடுக்கணும், 7.5 விழுக்காடு பழங்குடியினர் கொடுக்கணும், 49.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குது. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கா? ஐஐடியில் எத்தனை ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, ஓபிசியில் எத்தனை எஸ்சிஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, எத்தனை எஸ்டிஸ் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, லிஸ்ட்டு கொடுக்க சொல்லுங்கள். அது ராகுல் காந்தி எத்தனை கேட்குறாரு, இந்த நாட்டின் குடிமகன், அவனுக்கு அரசியலமைப்பு உரிமையில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கானா, நீ கொடுக்கல, நீ கொடுக்காதான் நான் கேட்குறேன். ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கானா? இப்போது இதை 2 விதமாக பார்ப்போம். நம்ம போயிட்டு டாக்டர்கிட்ட போகிறோன்னு வச்சுக்கோமே, டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு முடியல, டாக்டர் சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. நீங்கள் வந்து இந்த உடம்புல இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாரு. அப்போது டாக்டர்கிட்ட நம்ம பதில் சொல்லுவோம். சில வியாதிகளுக்கு சில அந்த ரகமான கேள்விகள் கூட கேட்கப்படும்னு வச்சுக்கோமே. டாக்டர் கேட்குறாரு, நம்ம பதில் சொல்லுவோம், டாக்டர் வந்து அதுக்கு தீர்வு சொல்லுவாருன்னு வச்சுக்குவோம். இப்போது டாக்டர் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறோம்னா, அதே கேள்வியை யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தன் கேட்குறான் அப்படின்னா ரெண்டும் ஒன்றா? ராகுல் காந்தி என்ன சொல்கிறார், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா எதனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, என்ன பாதிக்கப்பட்டிருக்கீங்கிற காரணியை சொல்லுங்கள், அதுக்காக போராடுறதுக்கு குரல் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு. இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, தேர்தலுக்காக சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுவாங்க. நாங்கள் தேர்தல் முடிஞ்ச பிறகு திரும்பி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீட்டை பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீட்டு தமிழ்நாடு மட்டும்தான் கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. இன்றைக்கி கர்நாடகாவும் மேற்கு வங்கமும் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட லேட்டாக இன்றைக்கி வந்தாலும் வந்திருக்குல்ல. ஸோ இப்போ சாதிவாரி நாங்கள் அன்றைக்கி மண்டல கமிஷனை எதிர்த்தோம், அன்றைக்கி வந்து தப்பு பண்ணிட்டோம், இன்றைக்கி நாங்கள் வந்து தவறை உணர்ந்துக்கிட்டு செய்கிறோம் ராகுல் காந்தி சொல்கிறாருல. நீங்கள் போய் அவர்கிட்ட பாதிக்கப்பட்டவனுக்கிட்ட கேட்டால் பரவாயில்ல, நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? சரி, ராகுல் காந்தி கேட்டாங்கன்னா அதுக்கு பின்னாடி இந்த நோக்கம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதை அவர் சொல்கிறார். உங்களுக்கு ராகுல் காந்தியோடைய சாதியை தெரிந்து கொள்வதற்கு என்ன நோக்கம், என்ன அவசியம், உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? ராகுல் காந்தி இப்போ கேட்குறாரு, ஒரு ஓபிசி வகுப்பை சேர்ந்தவருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கலன்னா, ஓபிசியா உங்களுக்கு கிடைக்கலையா, சரி ஓகே, இந்த உரிமையை நாங்கள் பெற்றுத்தரதுக்காக இருக்கோம், நீங்கள் வந்து இந்த வகுப்பை சேர்ந்தவரா, உங்களுக்கான இவ்வளோ விழுக்காடு உரிமை இருக்குது, அதை நாங்கள் பெற்றுத்தரோம் அப்படின்னு அந்த கேள்வி கேட்குறதுக்கு பின்னாடி அவருடைய உபகாரமாக இதை செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ராகுல் காந்தி சாதியை கேட்டு நீங்கள் என்ன செஞ்சு கொடுக்க போகிறீங்க? இப்போ ராகுல் காந்தி நான் என்ன சாதின்னு சொல்லிட்டாருன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நீங்கள் இடஒதுக்கீடு கொடுத்துருவீங்களா? அது எப்படி கொடுப்போம்? நாங்கள் நாளை பின்ன வந்து அவர் ஜாதி பேர் சொல்லிட்டாருன்னா அதை வச்சு திரும்ப இன்னொரு தடவை இதே மாதிரி நடத்துவோம். திரும்பவும் இதே மாதிரி ஒரு தடவை நீ இதுதானே, அப்புறம் ஏன் நீ இவங்களுக்காகலாம் பேசுகிறேன்னு திரும்ப ஒரு தடவை பேசுவோம், அவ்வளோதான். இப்போ வந்து 10ஆம் பொதுவாக பேசுகிறோம், அப்போ வந்து கரெக்டாக இதுதானே அப்படின்னு நாங்கள் வந்து தெளிவாக சொல்லி பேசுவோம், அவ்வளோதான். வாயடைக்கிறதுக்கு ஒரு டாக்டிக்ஸு, அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு. அகிலேஷ் யாதவ் அதுக்கு மேலே தெளிவாக பதில் சொல்லிட்டார். இந்த நாள் கேள்வி கேட்குறீங்களே நியாயமா அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி கூட வந்து கனிமொழி அவர்கள் வந்து கல்வி சம்மந்தமாக நீங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் பதில் சொல்லிட்டாங்க. இந்தியா கூட்டணி சேர்ந்த எம்பிக்கள்லாம் வச்சு வெளுத்து வாங்கினாலும் உங்களுக்கு வரல. சரி, என்ன பண்ணுறது? ஸ்பீச்சு தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா பில்டிங்காவது ஒழுங்காக இருக்கா, அதுவும் இல்லை. சென்ட்ரல் விஸ்தா அப்படிங்கிற பேரில் பல ஆயிரம் கோடி போட்டு கட்டுனாங்க,
தண்ணி போகுது, தண்ணி ஒழுகுது. வழக்கம் போல் பக்கெட்டை வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நாங்கள் வந்து இந்தியாவை தண்ணீர் வேறைய வச்சிட்டோம், நீங்கள் கட்சியில் பக்கெட் வச்சு பிடிச்சிட்டு இருக்கீங்க. தண்ணி வேஸ்ட்டாக போய் கீழே போய் வழுக்கி விழுந்தா பொறுப்பாக முடியாதுல்ல, நாங்கள் தான் பக்கெட் வச்சுருக்கோம்ல. இதுக்கு வெள்ளக்காரன் கட்டின பார்லிமெண்ட் பில்டிங் நல்லா தானே இருந்துச்சு, இன்ன வரைக்கும் அது நல்லா தானே இருக்குது. கேட்டால் அதுக்கு ஸ்திரத்தன்மை இல்லைன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காண்டி இப்போ வந்து அது ஒழுங்கினாலும் தண்ணியை பிடிக்கிறதுக்கு பக்கெட்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, அதுவும் தேவையான அந்த இடத்துல நாங்கள் பக்கெட் வாங்கி வச்சுருக்கோம்ல அப்படின்னு விட்டுருவாங்க. அட்வான்ஸாக இருக்கும். அட்வான்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து ஒழுகாத அளவுக்கு கட்டினோம், அதையும் தாண்டி ஒழுகிருச்சு. அப்படி ஒழுகும் போதும் பாருங்கள் நாங்கள் அதை கீழே விடலை, பக்கெட் பிடிச்சிட்டோம், பக்கெட் வச்சு பிடிச்சிட்டோன்னு வாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த கட்டட உரிமையை பில்டிங் விஷயத்தை எடுத்ததில் ஒரு குழுமம் டாடா குழுமம் உலகாகிதம் அடைஞ்சு ரத்தன் டாட்டாவுக்கு ஃபயர் விடுறவங்கலாம் டாடா குழுமம் தான் கட்டியிருக்கு அப்படிங்கிறதையும், அந்த பிளானிங்லேருந்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குங்கிறதையும். இது போக இந்த ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அம்மா சுற்றிக்கிட்டு குடும்பத்தோடு வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே, என்ன கடைசியில் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க போலயே. ஏற்கனவே வந்து அவங்க அம்மா தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அப்பா எப்போ அரெஸ்ட் ஆகான்னு தெரியாது, தலைமுறை சுற்றிக்கிட்டு இருக்காருன்னாங்க. இந்த அம்மா சும்மா இல்லாமல் விசாரணைக்கு நோட்டீஸ் கொடுத்தா போயிட்டு வந்தாலும் செவனே விட்டுருப்பாங்க. என்னாலாம் வர முடியாது, நீங்கள் இங்கே வாங்க, நான் வந்து ஏற்கனவே வந்து டெபுட்டி கலெக்டர் மேலே நான் வந்து ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் பேசிச்சு. நீ பவர் தான் தானே பேசுவேன், கொடுத்து நீ பாஸ் பண்ணது செல்லாது, ரத்து தூக்கி போடு, இனிமேல் நீ வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமே எழுத முடியாது அப்படின்னாங்க. சரி ஓகே, அதோட விட்டாங்களா? சரி, அடுத்து விசாரணை நடக்கும், ப்ராப்பராக பண்ணணும், செவனேன்னு இருக்கலாமா? இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படி பெரிய அறிவுபூர்வமாக நடக்கிறோம்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வந்து ஏபி வாங்குறது, ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு கோர்ட்டில் போய் நிப்பாட்டுவாங்க. அது வரைக்கும் போலீஸ்க்கு வந்து அரெஸ்ட் பண்ணுங்கிற எண்ணமும் இருந்திருக்காது, அதை அவசியமும் இருந்திருக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக போயிட்டு இந்த மாதிரி வந்து ஸோ கேஸில் வந்து போலீஸ் வந்து என்னை விசாரிக்கிறதுக்காக நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க, இந்த வழக்கில் என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு, எனக்கு வந்து முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு பார்த்துட்டு, இந்த சூர்யா சொல்லுவார்ல, உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இதுக்கெல்லாம் கொடுக்க முடியாது பாப்பா அப்படின்னு தூக்கி வச்சுருவாங்களா. உடனே இப்போ போலீஸ் என்ன பண்ணணும், வேறு வழியே கிடையாது. அப்போது பெயிலுக்கு கொடுக்க முடியாது, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி உள்ளே வச்சாகணும். அப்படிங்கிறதுனால அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படி தான் பண்ணார். 9 சம்மன் கொடுத்தாங்க, போகாமல் ஊர் சுற்றி நின்றார். 10வது சம்மனுக்கு என்ன பண்ணார், போகமாட்டேன்னு சொன்னால் பரவாயில்ல, 10வது சம்மனுக்கு நான் போகமாட்டேன், எனக்கு ஏபி கொடுங்கன்னார். ஏபி ரிஜெக்டட். சாயந்தரமே வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க, கொத்தா தூக்கிட்டு வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா வண்ண தொலைக்காட்சி பஞ்சாயத்து போர்டுங்களுக்கு வந்து வண்ண தொலைக்காட்சி வாங்கினதில் ஊழல் வழக்கு மட்டும்தான் பதிவு பண்ணாங்க. வழக்கு பதிவு பண்ணோடனே இந்த அம்மா போய் ஏபி போட்டாங்க. ஏபி ரிஜெக்டட், வேறு வழியே இல்லாமல் கேஸ் ஆச்சு. அந்த கேஸில் அவங்க உள்ளே போன பிறகு தான் வீட்டுக்குள்ளே போய் ரெய்டு நடத்தி எல்லா ஜாமான் சட்டியும் எடுத்து வந்து கணக்கு போட்டு சொத்து குவிப்பு வழக்குன்னு அம்மையாருடைய வாழ்க்கையை மொத்தமாக முடிச்சது. ஆக மொத்தத்தில் சொந்த வாயாலேயே வந்து அம்மணி வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மணி உரமாக இருக்கட்டும், உள்ள பத்திரமா. இன்ஃபோசிஸில் வரி ஏய்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. எங்கே நம்மெல்லாம் இங்கிட்ட கடன் வாங்கிட்டு ஒரு 10 ரூபா திரும்பி கட்டல, 10,000 திரும்ப கொடுக்கல அப்படின்னா வந்துடுறாங்க. ஹெல்மெட் போடல, லைசன்ஸ் வச்சுல, பின்னாடி இருக்கிறவங்க வந்து சரியா வரல அப்படின்னா கூட அதுவும் நம்ம கிட்ட தான் வருவாங்க. பிரசாந்த் வந்து ஒரு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்தாரா, ஹெல்மெட் போடலன்னு அவர் 2000 ரூபா இப்படிலாம் பண்றாங்க. ஆனா அந்த பக்கம் சத்தமே இல்லாம வரி கட்டாம கோடிக்கணக்கிலலாம் ஆட்டையை போட்டு போறாங்க. இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கதா ஒரு தகவல் வெளியாகி இருந்துச்சு. வாய்ப்பு இல்லையே, அவங்க எல்லாம் வந்து அப்படியே நாங்கள்லாம் வந்து அதாவது இந்த பிஆர் ஒர்க்ஸை வச்சுக்கிட்டு சுதா நாராயணமூர்த்தி இன்ஃபோசிஸ் ஓனருடைய வீட்டம்மா அவங்க வந்து அப்படியே எங்கள் கணவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்லாம் பேசுவாங்க. ரொம்ப யோகி சிகாமணியெல்லாம் பேசுவாங்களே. அதுவும் மருமக வேறு இங்கிலாந்தில் பிரதமராக வேறு இருந்தாப்புலையே, இவ்வளோ உத்தமைங்களா வரி ஏய்ப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா பண்ணியிருக்காங்க. ஜூலை 30ஆம் தேதி பெங்களூர் ஜிஎஸ்டி ஜோனில் வந்து ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2017 22 வரைக்குமான காலகட்டத்தில் ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய டாக்ஸ் ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி ரிவர்ஸ் மெக்கானிசம் அந்த கணக்கின் அடிப்படையில் 32,403.26 கோடி இன்ஃபோசிஸ் நிறுவனம் வரி கட்டலை. 2 முறை நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள்லாம் எல்லா வரையும் கட்டிட்டோம், நாங்கள்லாம் யோகியவங்க அப்படி இப்படின்னு இன்ஃபோசிஸும் சொல்லுது. அதுக்கு வந்து ஜிஎஸ்டி தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிப்பா நீ சொல்கிற கணக்கெல்லாம் கரெக்டு தான் அப்படின்ட்டு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்ட் கம்பெனி, ஐடி கம்பெனிங்கிறனால
இவங்களுக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் ஷோரில் இருப்பாங்க, ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. இங்கேருந்து எடுத்து கிளைண்ட்ஸ் இங்கேருந்து ரிமோட்டில் ஒர்க் பண்ணி கொடுத்து ப்ராஜெக்டை டெலிவரி பண்ணுவாங்க, இல்லை ஆன்சைட்டில் போயிட்டு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப விவரமாக எங்கே கிளைண்ட் இருக்காங்களோ, எங்கே ப்ராஜெக்ட் கிடைக்குதோ அந்த ஊரில் ஒரு ஆஃபீஸை போட்டுறது. லோக்கல் லாஸ் உட்பட்டு அங்கே ஒரு ஆஃபீஸை போட்டு அங்கே வந்து வேலை பார்த்து எல்லாம் பண்ணி எஃபிஷியண்ட்டாக வேலை பார்த்து எல்லாத்தையும் பண்ணி அங்கே வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இன்ஃபோசிஸ் அதான் சொல்கிறாங்க, நாங்கள் ஃபாரினில் வச்சுருந்தோம்ல, அங்கேக்கே நாங்கள் இங்கே ஜிஎஸ்டி கட்டணும், அங்கே வேலை பார்த்தது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க நியாயப்படி அது கரெக்டு தானே. அங்கே தான் வந்து ஜிஎஸ்டி கம்பெனிக்காரங்க ஜிஎஸ்டி அதிகாரிகள் கேள்வி கேட்குறாங்க. ரைட்டு தாங்கன்னா, நீ வேலை பார்த்ததுலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா அவனுக்கு அந்த ப்ராஜெக்டில் வர அமௌண்ட்லேருந்து தான் நீ காசு கொடுத்துருக்கணும். சேலரி கொடுக்குறதோ, கரண்ட் பில் கட்டுறதோ, வாட்டர் டேக்ஸ் கட்டுறதெல்லாம் நீ என்ன பண்ணியிருக்கிற, இங்கே இருக்க காசு எடுத்துகிட்டு போய் போட்டு அவனுக்கு வாடகை, கரண்ட் பில்லு, தனி டாக்ஸி எல்லாம் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கிற. இன்னொன்று, அதை நீ எப்படி பண்ணியிருக்கிறன்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் டியூட்டின்னு அவன் பண்ணி இங்கே நீ வந்து அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்ட மாதிரி, சர்வீசஸ் இம்போர்ட் பண்ண மாதிரி இங்கே காமிச்சு நீ எலிஜிபிலிட்டி ஏன் வாங்கின, செலவு இங்கே பண்ணி எல்லாம் பண்ணி இம்போர்ட் இன்வாய்ஸ் போட்டு நீ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நான் வரி கட்ட மாட்டேன்னு சொன்னால் என்ன கணக்கு? மண்டை மலர்ந்த கொண்டையை மறந்துட்டாங்களா? அதனால் நீ வந்து இந்த பக்கம் கிளைம் போட்டோன்னா இந்த பக்கம் நீ காசு கட்டி தான் ஆகணும். அதனால் நாங்கள் 2 வாட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம், அடுத்த ஆக்ஷன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் காமெடி என்ன அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டி வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடுத்தது இன்ஃபோசிஸ் தான். அதான் 5 வருஷத்துக்கு 2015 டிசைன் பண்ணி 5 வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கான இதையும் இவங்க தான் வச்சுருந்தாங்க. அது போக வந்து 2021 இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கும் இவங்க தான் வாங்கினாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் அவங்களோட வெப்சைட்டு அந்த மெயின்டெனன்ஸும் இவங்களுக்கு தான் இருந்துச்சு. இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்கில் அவ்வளோ பிரச்சனைகள் வந்து, அவ்வளோ கிளிச்சஸ் இருந்து, அவ்வளோ மட்டமான ஒரு சர்வீஸ் கொடுத்ததுக்காக வரி கட்டக்கூடிய நம்மளால் இல்லை, வரி கட்டக்கூடிய குடிமகன்களால் காரி துப்பப்பட்டதுக்கு காரணம் இன்ஃபோசிஸ் தான். ஏன்னா அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து போய் சம்பாதிச்சதுக்கு ஏற்கனவே அவன் சம்பாதிச்சுக்கு 30% பிடிங்கிட்டு ஒரு வயிற்றுச்சல் இருப்பான். அந்த கொடுமையோடு அவன் டேக்ஸை கட்ட வரான் அப்படின்னா கூட அதுக்கு நீங்கள் வந்து வெப்சைட் ஓப்பனில் இருக்கணும், எதுவும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியாது. நாள் தள்ளி போச்சுன்னா பெனால்ட்டி போட்டுருவாங்க. இல்லை நான் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட் இருக்குல்ல, இவ்வளோ டேக்ஸ் கட்டணும்னு, அந்த அசஸ்மெண்ட் தப்பாக இருக்கும். அப்புறம் திருப்பி பார்த்து உங்கள் அசஸ்மெண்ட் தப்பு, நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்வாங்க. அதுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் எடுப்பாங்க. அது என்ன சொல்ல, காசு தானே. நான் வந்து இப்போ 4 லட்ச ரூபா வரி கட்டணும், என்கிட்ட நீங்கள் 7 லட்ச ரூபா போட்டுறீங்க, 3 லட்ச ரூபா என் காசு நட்டம் இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு இதில் தான் அவங்க வந்து சிம்பிளிசிட்டி, நாங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் போக மாட்டோம், எக்கானமி கிளாஸில் தான் போவோம், 70 மணி நேரம் என் கணவர் உழைக்கிறார். இதில் குடும்ப நடுவில் இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்திலாம் சொன்னார், இந்திய இளைஞர்கள் வந்து வேலையே பார்க்க மாட்டாங்க, ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் வேலை பார்க்கணும். மனுஷனா மிஷினா அவங்க எல்லாம் வேலை பார்க்குறாங்க. நீங்கள் வரி கட்டுறீங்களா? முதல்ல வரி கட்ட வக்கில்ல வரி கட்டுறதை ஏமாற்றிட்டு சுற்றுறீங்க. இதில் வந்து அடுத்தவனுக்கு பாடம் எடுக்கிறது வேற. இப்போ இதில் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இந்த ஜிஎஸ்டிக்காரன் இதெல்லாம் கம்மி 1000 கணக்கில் இருக்கும் போதே கேட்க மாட்டான், நான் கோடி கணக்கு வரைக்கும் விட்டுட்டு தான் வந்து கேள்வி கேட்பேன். அந்த டேலி பண்ணுறதுங்கிற விஷயம் இருக்குல்ல, ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வருஷங்களில் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வரலாம். டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ளே வந்து இவங்க நடைமுறைப்படுத்தினதில் ஒரு சிக்கல் இருக்குது. அப்படிங்கிறத தாண்டி ஜிஎஸ்டியில் உண்மையிலே அது ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட், அது ப்ராப்பராக வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே இந்தியாவில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். ஆனால் இவங்க வந்து அதை ப்ராப்பராக பண்ணுறதில்ல. ஸ்ட்ரக்சரே இங்கே சரியில்லைல்ல. 2020 வரைக்கும் இவங்க தான் வெப்சைட்டே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. வெப்சைட்டுக்குள்ளே வைக்கும்போது இவங்களே வந்து ஏற்றி இறக்கி கூட குறைய போட்டு எல்லாம் டாலி பண்ணியிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாம் தப்பிச்சுக்கிறாங்க. 5 10ன்னு இங்கிட்டு இருக்கிற நம்மள மாதிரி ஆட்கள் தான் வந்து கட்டில் மாட்டிக்கிறோம். என்ன பண்ணுறது? அதான் வந்து மோடி உடைய மாடல். மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.